திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களையெல்லாம் இறைவன் தாங்குகின்றான். இறைவனை தர்மமே தாங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மனம் இறைவனை நாட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய மனம் தர்மத்தை நாடியிருந்தாலே இறைவனுடைய பூரணத்துவமான அனுகிரகத்தை இந்த உயிர்கள் பெற்றுவிட முடியும். அதனால் தர்மத்தின் தூள வடிவமாக விளங்கக்கூடியவர்தான் ராமன். மனதனுடைய தூள வடிவமாக விளங்கக்கூடியவர்தான் அனுமன். மனம் எப்பொழுதுமே தர்மத்தை மட்டுமே நாடி இருக்க வேண்டும். அதனால் மனதனுடைய தூள வடிவமாக விளங்கக்கூடிய அனுமன், தர்மத்தின் தூள வடிவமாக விளங்கக்கூடிய ராமனை எப்பொழுதுமே நாடியிருந்து இறைவனால் சிரஞ்சீவித்துவத்தை பெற்றார். நாம் செய்யும் செயலில் நன்மை இருக்கிறதா என்பதை சிந்திக்க கூடாது. நாம் செய்யும் செயல்களில் தர்மம் இருக்கிறதா என்பதை மட்டுமே சிந்தித்து உயிர்கள் செயலாற்ற வேண்டும். அந்த தர்மமே இறைவனுடைய பூரணத்துவமான அனுகிரகத்தை இந்த உயிர்களுக்கு வழங்கும்.